24 மணி நேரத்துல 18 மணி நேரம் எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா, இங்க வில்லனா என்ன இருக்கும் அப்டின்னா, என்னோட சோம்பேறித்தனம். எனக்கு ப்ரொடக்டிவா இருக்கிறது எப்டின்னே தெரியாது. காலைல சீக்கிரம் எந்திரிச்சுருவேன். ஓகே ஃபைன். பட் காலைல சீக்கிரம் எந்திரிக்கிறது ஓகே. ஆனா என்ன பண்ணணும்னு தெரிஞ்சா தானே அந்த நேரத்துல பண்ண முடியும். எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? ஸோ இப்டிதான் என்னோட நாள் வந்து டெய்லியுமே போயிட்டு இருந்துச்சு. பட் ரீசென்ட் டைம்ல தான் நான் இந்த ஷெட்யூல் பண்றது எப்படி, எப்படி வந்து ப்ராப்பரா ப்ரொடக்டிவா இருக்கிறதுங்கிறத நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா, ஒரு வாரமா எனக்கு வந்து ரொம்ப ஹெக்டிக்கா இருந்துச்சு. லைக் ஒரு கிளையண்ட்ஸ நெறையா வந்து அந்த ஷெட்யூல் பண்ண முடியல, பண்ண தெரியல, எப்படி பண்ணணும், என்ன ஏதுன்னு ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகுது இந்த டைம் மேனேஜ்மென்ட்ல. ஸோ, அப்போ நம்மள மாரியே நெறைய பேர் இந்த ப்ரொடக்டிவிட்டில கொஞ்சம் அடி வாங்குவாங்களே, அவங்களுக்கு இத பத்தி சொல்லி தரலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ, கண்டிப்பா அந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்ஃபாக்ட் மத்தவங்க சொன்ன விஷயத்த விட இது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்குங்கிறதையும் நான் சொல்றேன். ஸோ, நான் கேஜே. நீங்க பார்த்துட்டு இருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. நம்பர் 1 த திங்ஸ் டூ கட் ஆஃப். காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல நம்ம பண்ற வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா, ஃபோன் எடுக்கிறது, ஸ்க்ரால் பண்றது, என்ன நடந்திருக்கு, ஏது நடந்திருக்கு சோசியல் மீடியாலன்னு சொல்லி செக் பண்றது. ஸோ இதுதான் வந்து ப்ரையாரிட்டியான டாஸ்க்கா நம்ம எல்லாருமே பண்ணுவோம். நானும் தான். ஏன்னா, நான் காலைல சீக்கிரம் இந்த முன்னாடி சொன்ன மாரி காலைல சீக்கிரம் எந்திரிச்சுருவேன். எல்லாமே ஓகே தான். ஒரு ப்ராப்பரான ஒரு ஷெட்யூல் இல்லாம, எனக்கு வந்து என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு எதுவுமே தெரியாது. லெட்ஸ் சே ஒருத்தன் வந்து ஒரு பாதைய நோக்கி ஓடுறான் அப்டின்னா, அவனுக்கு தெரியும். இப்டி தான்டா நான் ஓடணும். இங்க தான் என்னோட எண்ட் இருக்கு அப்டின்னு. ஆனா எனக்கு எங்க ஓடுறேன்னே தெரியாம ஓடுனா, நான் எங்க வேணாலும் போலாம் அப்டிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கனால, ப்ரொடக்டிவா என்னால இருக்கவே முடியாது. இது பண்ணலாம், அது பண்ணலாம்னு யோசிப்பேன். ஆனா, என்னால பண்ணவே முடியல. பட் அத பேப்பர்ல கொண்டு வந்ததுக்கப்புறம், என்னோட அந்த ப்ரொடக்டிவிட்டிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சுச்சு. ஸோ எந்திரிச்ச உடனே ஏன் நோட்டிஃபிகேஷன்ஸ் இந்த ஃபோன் இதெல்லாம் வந்து பெருசா பார்க்கக்கூடாது அப்டின்னா, நம்ம பிரெயினுக்கு வந்து 100 பாயிண்ட்ஸ் ஒரு நாளைக்கு வந்து இருக்கும். நம்ம அத காலையில எந்திரிச்ச உடனே இந்த அதிகமான இந்த மாதிரியான விஷயங்கள நம்ம செலுத்துறனால, நம்ம கோல நோக்கி செலுத்தாதனால, 50% ஆஃப் த பாயிண்ட்ஸ் வந்து என்னன்னா, இங்கேயே குறைஞ்சிரும். லைக் வந்து எப்படி சொல்றது? மெயில் பார்க்கறது, ஃபோன் பார்க்கறது, ஆ லைக் ஸ்க்ரால் பண்றது, இந்த மாரி விஷயங்கள நம்ம குடுக்கறனால, அன்னைக்கு நாள் ஃபுல்லா எப்படி ஆயிடும் அப்படின்னா, போக போக நமக்கு மென்டல் ஃபாட்டிக் வந்துரும். லைக் ஒரு டிசிஷனும் நம்ம எடுக்க என்ன சாப்பிடணும்? என்ன ட்ரெஸ் போடணும்? எப்படி நடந்துக்கணும்? என்ன பேசணும்? இப்படி ஒவ்வொரு டிசிஷன் நம்ம எடுக்க நம்மளோட பாயிண்ட்ஸ் வந்து ஆக்சுவலா வந்து குறைஞ்சுகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ, அதனால தான் நம்ம வந்து அட் த எண்ட் ஆஃப் த டேல எண்ட் ஆஃப் த டேன்னு கிடையாது. அட் த மிடில் ஆஃப் த டேல நம்ம வந்து ரொம்ப மென்டல் ஃபாட்டிக்கா ஃபீல் பண்ணுவோம். ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவோம். ஐயோ! என்னடா இது அப்படிங்கிற மாரி ரொம்ப இரிட்டேட்டிங்கா, எக்ஸாஸ்டடா ஃபீல் பண்ணுவோம். இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் காலையில எந்திரிச்ச உடனே நம்ம சோசியல் மீடியா கன்சியூம் பண்றது தான். ஸோ, அப்போ எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களோட ப்ரொடக்டிவிட்டிய கம்மி பண்ணுதுன்னு பாருங்க. லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு அது வந்து சோசியல் மீடியாவா இருக்கலாம், ஃபோனா இருக்கலாம், படமா இருக்கலாம், என்ன விஷயமா இருக்கலாம். அது என்னவா இருந்தாலும், அத எப்படியாவது கட் ஆஃப் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது மேபி உங்களோட ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம். கட் ஆஃப் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் வொர்க் அப்படின்னு வந்ததுக்கப்புறம், ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு வந்ததுக்கப்புறம், கிட்டத்தட்ட இல்ல, மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நம்ம செல்ஃபிஷ்ஷா தான் இருக்கணும். அப்படிதான் இருந்து ஆகணும். அப்போதான் நம்ம லைஃப்ல முன்னேற முடியும். ஓகே. பர்சனல் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது ஒன் ஆன் ஒன் ஆன்லைன் கோச்சிங். என்னோட கைடன்ஸ் உங்களுக்கு வேணும்னா, கீழ லிங்க் குடுக்குறேன். ஷெட்யூல் பண்ணிட்டு நீங்க அங்க வாங்க. நம்ம டீட்டெயிலா பேசலாம். ஸோ நம்பர் 2 அக்ரஷன் ஆன் ஸ்டாப் யூசிங் ஃபோன். எனக்கு இந்த அக்ரஷன்ங்கிறது மத்த பசங்க கிட்ட மத்தவங்க யாராவது என்கிட்ட வந்து சொன்னா, "ஏய் உனக்குலாம் என்ன தெரியுமா? நான் தான்டா முடிவு பண்ணணும். நான் யாருங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். என் வாழ்க்கை என்னங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும்." இப்படி நான் அக்ரஸிவா மத்தவங்க கிட்ட பேசுவேனே தவிர, என்கிட்ட என்னோட ஃபோன் இருக்கான் இல்லையா? அவன்ட்ட நான் பேசவே மாட்டேன். ஸோ அவன் எங்கேருந்தோ ஒரு கோடர் உட்காந்து, "நீ இது தான்டா பார்க்கணும். இது தான்டா நீ பார்க்கணும்னு" சொல்லி புரோகிராம் பண்ணி குடுக்குற ஒரு விஷயத்த, நான் என்ன அறியாமலே கன்சியூம் பண்றேன். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்டின்னா, ரொம்ப அக்ரஸிவான ஸ்டேட்மெண்ட்ஸ நான் யூஸ் பண்ணணும். நான் நான் தான் முடிவு பண்ணணும். WhatsApp எப்போ போணும். நான் தான் முடிவு பண்ணணும். YouTube எப்போ போய் என்ன வீடியோ பார்க்கணும். நீயா குடுக்கிறத நான் பார்க்க மாட்டேங்கிற இந்த ஒரு அக்ரஷன் நம்ம ஃபோன் கிட்ட ஃபர்ஸ்ட் இருந்து நம்ம கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, இத மத்தவங்க கிட்ட நம்ம வந்து ரொம்ப அக்ரஸிவா நான் தான்டா பண்ணணும். நான் தான்டா பண்ணணும். நான் தான்டா பெரிய ஆளு இப்படின்னு நம்ம சொல்றோமே தவிர, ஆனா நம்ம ஃபோன் கிட்ட நம்மளோட அந்த ஃபோன்ல இருக்கிற ஒரு சில்லியான ஆப்ஸ் கிட்ட நம்ம பண்றோமான்னு கேட்டா கிடையாது. ஸோ இதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபோன சைலன்ட் மோடு, டூ நாட் டிஸ்டர்ப் மோடு அண்ட் ஸோ எல்லா சோசியல் மீடியாவோட நோட்டிஃபிகேஷன்ஸையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். தென் அப்பப்போ ஃப்ளைட் மோட்லயே போட்டுருவேன். யாராவது ஒருத்தவங்க உங்கள கான்டாக்ட் பண்ணணும்னு நெனச்சாங்க லிட்டரலா அப்டின்னா, கண்டிப்பா எப்டி இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அப்டி இல்லன்னா வெயிட் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, யாராவது ஒருத்தவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க அப்டிங்கிறதுக்காக, ஃபோனெல்லாம் அப்டியே வச்சுட்டு ஃபோன பார்த்துட்டே உட்கார்ந்திருப்போம். எப்ப பண்ணுவாங்க? எப்ப பண்ணுவாங்கன்னு. பட் உங்கள உண்மையாலுமே புடிச்சிருந்துச்சு, உங்ககிட்ட உண்மையாலுமே பேசணும். ஏதோ ஒரு நீட் இருக்கு அப்டின்னா, கம்பல்சரியா அவங்க எப்டியாவது கான்டாக்ட் பண்ணி தான் தீருவாங்க. அப்டி இல்லன்னா நீங்க உங்களோட ஃப்ரீ டைம்க்காக வெயிட் பண்ண தான் போறாங்க.
ஓகே. ஸோ ப்ரையாரிட்டி குடுங்க. உங்களோட டைம்க்கு நீங்க ப்ரையாரிட்டி குடுங்க. மத்தவங்க டைம்க்கு நீங்க ப்ரையாரிட்டி குடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜஸ்ட் கிவ் ப்ரையாரிட்டி டூ யுவர்செல்ஃப். நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரையாரிட்டி, உங்க டைம்க்கு எந்த அளவுக்கு வேல்யூ பண்றீங்களோ, அப்படிதான் மத்தவங்க உங்களையும் உங்களோட டைமையும் வேல்யூ பண்ணுவாங்க. நீங்க உங்க டைம் எப்ப பார்த்தாலும் நீங்க ஃப்ரீயா தான் இருக்கிற மாரி காட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, எல்லாருமே அப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க உங்கள. ஸோ நீங்க ஃபேக்கா பிஸியா இருங்கன்னு நான் சொல்லல. லிட்டரலா ஷெட்யூல் பண்ணி ரொம்ப ரொம்ப பிஸியா இருங்கன்னு நான் சொல்றேன். 2வது ஆக்ஷன் ஸ்டெப் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஃபோன்ல சைலன்ட் மோடு, டூ நாட் டிஸ்டர்ப் மோடு, ஃப்ளைட் மோடுன்னு அடிக்கடி ஆஃப்டனா யூஸ் பண்ணுங்க ஃப்ளைட் மோட. பட் டூ நாட் டிஸ்டர்ப் மோடு, அ சைலன்ட் மோடு, தென் வந்து நோ அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கா தோணுனா தான் நீங்க WhatsAppோ, Instagramமோ, YouTubeஓ பார்க்கணுமே தவிர, அவன் குடுக்குற கிளிங் அப்படிங்கிற அந்த சவுண்டோட அந்த டோப்பமைன் இன்க்ரீஸ் பண்ணி நீங்க போய் பார்க்கக்கூடாது. அண்ட் ஸோ நான் ரீசென்ட் டைம்ல படிச்ச ஒரு மேகசின்லயோ, இல்ல ஆர்டிக்கல்லயோ, இல்ல புக்ல ஏதோ ஒண்ணுல படிச்சேன். லைக் நமக்கு வர நோட்டிஃபிகேஷனோட அந்த சவுண்ட் இருக்குல்ல, அந்த டோப்பமைன் கிரியேட் பண்ணுதுல்ல, இது வந்து ஒரு கொக்கைன் எடுத்துக்கிறாங்கல்ல, அந்த அளவுக்கான ஒரு டோப்பமைன் நம்ம கிரியேட் பண்ணுதாம். அதனால தான் நம்ம என்ன பண்றோம், யாராவது ஒருத்தவங்க மெயில் பண்ணியிருந்தா, மெசேஜ் பண்ணியிருந்தா, உடனே போய் அந்த ஒரு அர்ஜ்ல அப்படின்னு மெசேஜ் பண்ணிடுறோம். திங் என்ன அப்படின்னா, இந்த கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம இப்படி தான் ஒரு ஆக்ஷன் ஸ்டெப் எடுக்க முடியுமே தவிர, உங்களோட ஃபோன டூ நாட் டிஸ்டர்ப் மோட்லயும், சைலன்ட்லயும் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நான் ஒரு 3 டூ 4 மந்த்ஸாவே இத நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு யாராவது ஃபோன் பண்ணா எனக்கு தெரியாது. நானா போய் பார்த்தா தான் உண்டு. ஸோ நீங்களா தான் போய் பார்க்கணும். ஃபோனுன்னு இருக்கிறதே மறக்கணும் அப்படின்னா, இந்த மாரி விஷயங்கள நம்ம ட்ரை பண்ணி தான் ஆகணும். நம்பர் 3 மேக் அ ஷெட்யூல் லிஸ்ட். ஆக்சுவலி வந்து நான் ஒரு ஷெட்யூல் லிஸ்ட் இப்போ ரீசென்ட் டைம்ல வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா முன்னாடி Google கேலண்டர்ல போயிட்டு எனக்கு டைப் பண்றதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கும். ரொம்ப டைம் கன்சியூம் ஆகுற மாரி இருக்கும். டேட்ட குறிக்கணும், டைம வைக்கணும், டைப் பண்ணணும் அப்படிங்கிற மாரி. பட் இப்போ அப்படி இல்ல. ஒரு நோட் ஒண்ணு நான் வந்து போட்டுட்டேன். ஸோ இந்த ஷெட்யூல் லிஸ்ட் போட்டு இதெல்லாம் தான் நான் பண்ண போறேன் இன்னைக்குன்னு சொல்லி எழுதிருங்க. எழுதிட்டு இதில பிரையாரிட்டி என்னன்னு பார்க்க போறீங்க. இத ஏபிசிடி மெத்தட்ன்னு ஏபிசிடிஇ மெத்தட்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரையாரிட்டியான டாஸ்க். ஓகே. இத நான் பண்ணேன்னா பெரிய பெரிய கான்சிக்வென்ஸஸ் கிரியேட் ஆகும். லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதல, வீடியோ எடுக்கல, ரெக்கார்ட் பண்ணல, அப்லோட் பண்ணல அப்படின்னா பெரிய பெரிய கான்சிக்வென்ஸஸ் இது மூலியமா கிரியேட் ஆகும். என்னோட ஆடியன்ஸ என்னால வந்து ரீச் பண்ண முடியாது. இப்படி ஏகப்பட்ட கான்சிக்வென்ஸஸ் கிரியேட் ஆகும். ஸோ அப்போ இது என்னோட பிரையாரிட்டியான டாஸ்க். அப்ப அந்த இடத்துல ஏ1 அப்படின்னு நான் போட்டுருவேன். ஏ2 அப்படிங்கிற இடத்துல மேபி ஒர்க் அவுட் இந்த மாரி விஷயங்கள் வந்து ஆட் ஆயிடும். ஸோ இது வந்து என்ன இந்த ஏ அப்படிங்கிறது வந்து பயங்கரமான கான்சிக்வென்ஸஸ கிரியேட் பண்ற ஒரு பிரையாரிட்டில இருக்கிற டாஸ்க்கா இருக்கும். அன்னைக்கு நாளோடது. ஓகே. நம்பர் 2 பி. ஸோ இந்த பி அப்படிங்கிற டாஸ்க் வந்து இது அந்த ஏ அளவுக்கு பெரிய கான்சிக்வென்ஸஸ் கிரியேட் பண்ணாது. பட் இதுவும் வந்து ஓரளவுக்கான கான்சிக்வென்ஸஸ் கிரியேட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னா ஒர்க் அவுட். இப்ப நான் ஒர்க் அவுட்ட இன்னைக்கு ஒரு நாள் விட்டேன்னா, நாளைக்கு என்ன ஆகும்னா, நாளைக்குமே சோம்பேறித்தனம் ஆகும். பட் பெரிய கான்சிக்வென்ஸஸ் கிரியேட் பண்ணுமான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனா கான்சிக்வென்ஸஸ் கண்டிப்பா இந்த ஒரு டாஸ்க்கும் கிரியேட் பண்ணும். ஸோ அப்ப இந்த ஒர்க் அவுட் இதெல்லாம் வந்து பில வரும். சி அப்படிங்கிற டாஸ்க் வந்து இது வந்து கியூட் ஸ்டஃப்ஸ். சம்டைம்ஸ் நமக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும்னு தோணும். லைக் யார் மெசேஜ் பண்ணியிருக்கா? என்ன மெயில் வந்திருக்கு? என்ன கமெண்ட்? இதெல்லாம் பார்க்கணும்னு தோணும் இல்லையா? இதெல்லாம் வந்து கியூட் ஸ்டஃப்ஸ். ஸோ இதெல்லாம் இந்த சி அப்படிங்கிற இந்த ஒரு இதுல வரும். டி அப்படிங்கிறது இந்த விஷயம் நான் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பணம் குடுத்தா மத்தவங்களும் எனக்காக அந்த விஷயத்த பண்ணுவாங்க, இல்ல சொல்லி தருவாங்க. அப்படிங்கிற மாரி இருந்தது டி. எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் ஒர்க் அவுட் வந்து நான் வந்து எங்கேயாவது போய் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் ஜிம் ட்ரெய்னருக்கு காசு குடுத்தேன் அப்படின்னா, அவரே எனக்கு வந்து சொல்லி தருவார் இல்லையா? அப்ப இது வந்து டில வரும். ஈங்கிறது இது பண்ணாலும் ஒண்ணு தான், பண்ணலாலும் ஒண்ணு தான். லெட்ஸ் சே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் உட்காந்து நான் பேசிட்டு இருக்கேன். வெட்டியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் அதனால ஒண்ணுமே பிரயோஜனமும் கிடையாது. அப்படிங்கிற மாரி டாஸ்க்லாம் ஈல வரும். ஓகே. ஸோ இதுதான் இந்த ஏபிசிடி மெத்தட். இத நீங்க ஒரு டாஸ்க் எழுதி என்னோட டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் வந்து இது ஏ தான். ஏல வந்து இந்த விஷயம் இருக்கு. பில வந்து இந்த விஷயம் இருக்கு. சில இது இருக்கு. டில இது இருக்கு. ஈல இருக்கு. இப்படி நீங்க எழுதும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலி இத நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ த திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத நான் நேத்துலேருந்து தான் ஃபாலோ பண்றேன். லைக் இதுக்குன்னு ஒரு நோட்ட போட்டு, இந்த மாரி விஷயங்கள்லாம் நான் எழுதி வச்சுக்கிட்டு இருக்கேன். என் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப ரொம்ப கண்றாவியா இருக்கும். ஸோ அதனால ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ ஃபார் தட். ஓகே. இந்த திங் என்ன அப்டின்னா, ஒரு ஷெட்யூல் பண்ணி இந்த மாரியான விஷயங்கள நீங்க பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த பிரையாரிட்டிங்கிறது வரும். இதுல இருக்க எல்லா டாஸ்க்குமே நீங்க பண்ணி முடிச்சிருங்கன்னு நான் சொல்ல கிடையாது. முடிஞ்ச அளவு பண்ண ட்ரை பண்ணுங்க நான் சொல்றேன். ஏன்னா ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட டாஸ்க் நமக்கு வந்து இருக்கலாம். அதுல முடிஞ்ச அளவு ஒரு 80% ஆஃப் த டாஸ்க்க முடிக்கிறதுக்கு கம்ப்ளீட் பண்றதுக்காக நம்ம ட்ரை பண்ணணும். அப்பதான் நமக்கு அந்த தூங்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன் கிடைக்கும். ஸோ ஃபைனலி ஷவுட் அவுட் லவுட்லி. இந்த மாரி நம்ம பிரையாரிட்டியான டாஸ்க்க நம்ம பண்ணணும். நம்ம என்ன விஷயமாவது நம்ம ப்ரொடக்டிவா பண்ணணும் நம்ம நெனைக்கும்போது, நமக்குள்ள ஒரு சவுண்ட் வரும். இதெல்லாம் பண்ணி நீ என்ன பண்ண போற? இதெல்லாம் எதுக்குடா பண்ற? சும்மா சொல்லேன். தேவையாடா? எவனோ சொன்னா நம்ம செய்யணுமாடா? நம்ம போய் படம் பார்ப்போம். வா நம்ம தலைவர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு போய் பார்ப்போம். இல்ல நம்ம தலைவரோட பாட்டு. இல்ல டீசர். இல்ல இங்க பாரேன். இவரு வந்து இந்த வீடியோ போட்டிருக்காரு போய் பார்ப்போம். ஜாலியா இருக்கும். என்டர்டெயின்மென்ட்டா இருக்கும். ஃபன்னா இருக்கும்.
இப்படின்னு நம்ம ஒரு ப்ரொடக்டிவான டாஸ்க் பண்ண போறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சவுண்ட்ஸ் நமக்குள்ள வரும். இது எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும். அப்போ அந்த மாரி நேரத்துல, "டேய்! நீ பெரிய ஆள் கிடையாது. நான் தான் பெரிய ஆளு. நான் என்ன பண்ணணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். நீ எனக்கு சொல்லாதன்னு" சொல்லி இந்த ஒரு அக்ரெசிவான ஒரு சில விஷயங்கள் நமக்குள்ள நம்மளே சொல்லிக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த சவுண்ட் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நாளாக நாளாக கம்மியாகும். இது வந்து பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிற புக்ல நான் ஃபாலோ பண்ற ஒரு விஷயம். லிட்டரலி எனக்கு சோம்பேறித்தனம் வரும்போது, இல்ல எனக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் இதெல்லாம் நீ பண்ணாதடா, வேஸ்ட்டுடா அப்படின்னு எனக்குள்ளேயே நான் சொல்லிக்கும்போது, இந்த மாதிரியான தாட்ஸ் எனக்கு கிரியேட் ஆகும்போது, எனக்குள்ள நான் சொல்லிக்கிற விஷயம், பெரிய ஆள் நான் தான். நீ கிடையாது. நீ சொல்றதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் செய்வேன். என்னோட வாழ்க்கை என் இஷ்டப்படி தான் இருக்கணும். அப்படிங்கிற மாரி இந்த ப்ரொடக்டிவான விஷயத்துக்கு நான் பழகுறதுக்கு இந்த மாதிரியான அக்ரெசிவான ஒரு வேர்ட்ஸ எனக்குள்ள நானே சொல்லிப்பேன். நம்ம என்னதான் ப்ரொடக்டிவா இருக்கணும்னு நெனச்சாலும், நமக்குள்ள இருக்கிற இந்த ஒரு வாய்ஸ் இருக்குல்ல, நம்ம என்ன ஷெட்யூல் பண்ணாலும் சரி, என்ன புதுசா பண்ணணும்னு நெனச்சாலும் சரி, ஏன் என்னோட வீடியோ பார்த்து நீங்க இத போய் டக்கு டக்குன்னு ட்ரை பண்ணணும்னு நெனச்சாலும் சரி, உள்ளுக்குள்ள இருக்கான்ல அவன் என்ன சொல்லுவான்னா, "அப்புறம் பண்ணிக்கலாம்டா, அப்புறம் பார்த்துக்கலாம். இதனால என்ன ஆயிட போது? இதெல்லாம் வந்து ஒரு விஷயமா? நமக்கு தெரியாதத அவன் சொல்லிட்டான். உங்களுக்கு எல்லாமே தெரியும்." ஆனா, நீங்க எங்க லேக் ஆவீங்க அப்டின்னா, பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல வந்து லேக் ஆயிடுவீங்க. அது பண்ண மாட்டீங்க. அதனால தான் உங்களால எந்த ஒரு டாஸ்க்கையும், எந்த ஒரு விஷயத்தையும் ப்ராப்பரா புரொடக்டிவா இருக்க இந்த மாதிரியான விஷயங்கள பிராக்டிஸ் பண்ணும்போது, கண்டிப்பா உங்க நாள் ரொம்ப ரொம்ப புரொடக்டிவா இருக்கும். அண்ட் ஸோ உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீலாவும் இருக்கும். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. I will see you in this informative video and thank you for watching this video. Love you guys.